7ஆம் தேதி விடியற் காலையில் ஆர்மியினுடைய ட்விட்டர் இணைய பக்கத்தில் ஜஸ்டிஸ் சர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு 1:51 சார் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு பெயரை ஒரு பதிவை இட்டு ஜஸ்டிஸ் சர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து ஒன்று போடுறாங்க சார். நான் அதே 7ஆம் தேதி சாயங்காலம் 5:41 சார், அதே 7ஆம் தேதி சாயங்காலம் 5:41 இந்த பெஹல்காம் தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவுடைய உச்சபட்ச ஏஜென்சி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஒரு அப்பீல் பண்ணுறாங்க சார். NIA appeals to people to share information on Pahalgam terror attack, releases phone numbers சொல்லிட்டு. இது எங்களுக்கு ரொம்ப வினோதமாக இருந்தது. ஜஸ்டிஸ் சர்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் சொல்கிறது. இந்த தாக்குதல் குறித்து விசாரிக்கக்கூடிய விசாரணை ஏஜென்சி என்ன பண்ணுது, எங்களுக்கு தகவல் தெரிந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. இந்த இடத்துல தான் சார் நான் வந்து இந்த ஜேர்னலிஸ்டிக் ஆக்டிவ்க்குள்ளே வரலான்னு நினைக்கிறேன். தி வயர் மெக்தூப் மீடியா ஒரு 8000 எக்ஸ் தளங்கள் கணக்குகளை முடக்குவதற்கு இந்திய அரசாங்கம் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கு. 2 இதை முடக்கிட்டாங்க சார். இந்த வித்தியாசத்தை இந்த கோணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உண்மைகளை ஒருவேளை எழுதுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே முடக்கப்பட்டிருக்கா, இல்லை இங்கே என்ன நடக்குது சார் இதில்? வணக்கம். 2 கர்னல் அண்ட் BSF ஆஃபீஸர் அவங்களுக்கு என்னுடைய மரியாதையை சொல்லியிருக்கிறோம். அவங்கெல்லாம் வந்து ஃபீல்டில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி இந்த வார் இஸ் ட்ரூத். உண்மைதான் முதல் கேஷுவாலிட்டி வார்ல. சரி, அது எந்த நாடா இருந்தாலும் சரி. இப்ப இது நீங்க நீங்க ஒரு விஷயத்த சொல்லி காமிச்சிங்க. பெஹல்காம்ல இருக்கிற அந்த 4 டெரரிஸ்டோட டீடைல்ஸ் வேணும் எங்களுக்கு அப்படின்னு NIA சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வி கேரிட் அவுட் ஆபரேஷன்ஸ் அதான் சார். இளங்கோவன் சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, இது எதையுமே நான் சொல்லல சார். இது எல்லாமே இந்தியாவுடைய ஏஜென்சி சொன்னதுதான். அதிகாலை 1:51 இந்த நாட்டினுடைய ராணுவம் சொல்கிறது ஜஸ்டிஸ் சர்வ்டுன்னு சொல்றாங்க. அதே நாள் மாலை 5:41 இந்திய அரசாங்க புலனாய்வு ஏஜென்சி கேக்குது, உங்களுக்கு தகவல் தெரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க போன் நம்பர் ரிலீஸ் பண்ணிருக்கிறோம்ட்டு. இது என்ன வித்தியாசம் சார்? இது எங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த குழப்பம் இதுல ஒரு குழப்பமும் கிடையாது. அதாவது என்னன்னா, பெஹல்காமோட ரியாக்ஷன் இது. சரி, அவங்க தே வாண்ட் டு ரியாக்ட். நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து எப்படியாவது பாப்புலர் இதெல்லாம் இருக்கு, ரியாக்ட் பண்ணி ஆகணும். அப்ப இந்த டெரர் மாடியூல்ஸ் இருக்கிற இடம் எங்க ப்ரிப்பேர் பண்றாங்க, எங்க இருக்கு அப்படின்ற அந்த பேசஸ் இவங்க புரிய வைக்கிறாங்க. ஆக்சுவலி as a army force they targeted the bases that produced and sent in the terrorists inside the Jammu Kashmir, our country. Okay. ஆனா இந்த 4 பேர் அதுல இருந்தானா, ஆனா அவன் 4 பேர் அன்ட்ரேசபிள். இப்ப நம்ம பார்டருக்கும் இவங்க ஃபயரிங் ஆரம்பிச்சதுக்கும் ஃபயரிங் பண்ணதுக்கும் பெஹல்காமுக்கும் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்ன்றாங்க. BSF சார் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 150 கிலோமீட்டர் அவன் எப்படி போனான்? ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து காலையில 5:45 நாம விடிகாலையில 1 மணிக்கு ஜஸ்டிஸ் சர்வ் பண்ணிருக்கிறோம். அதுக்கப்புறம் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம செக்யூர் பண்ணிருப்போம் பார்டரை யோசிச்சு பாருங்க. வார் கிட்டத்தட்ட ஒரு சின்ன பெரிய வார் வந்து பிரேக் அவுட் ஆகிற ஸ்டேஜ்ல வி செக்யூர்ட் ஆல் அவர் பார்டர்ஸ். அப்ப இவன் இங்க இருந்து அவங்க போயிருக்க முடியாது, அவனுடைய பேரண்ட் இடத்துக்கு போயிருக்க முடியாது. அப்ப வேற எங்கேயோ சுத்திட்டுறான் இங்க. அப்ப அந்த 4 பேர் எங்க இருக்கான்றதுக்கு தான் NIA. இது ஒரு பக்கம். ஓகே, இதுதான் வேற. அதாவது ஆர்மி பிளேயிங் ஏ டிட்டரண்ட் ரோல். அதாவது அங்க போய் அவனுடைய பேஸ காலி பண்றாங்க. அவங்க வீட்டை உடைக்கிற மாதிரி தான் வச்சுக்கல. ஜம்மு காஷ்மீர்ல வீட்டை உடைக்கலையா, அது மாதிரி இவங்க 4 பேர் அதுல இருக்கிறானான்னு தெரியல. இன்னொன்னு என்னன்னா, மேஜரா அந்த 3 டெரரிஸ்ட், டாப் மோஸ்ட் டெரரிஸ்ட் இருக்காங்கல்ல, அந்த 3 பேரு மசூர் அண்ட் ஆல் தீஸ் ஃபெல்லோஸ் வேர் தேர். நோ, அவ இருக்கத்தானே செய்யறாங்க 3 பேரும். அதுல பத்தி நமக்கு எந்த விதமான டீடைல்ஸும் இல்லையே. இத்தனை பேரை நம்ம பேஸை காலி பண்ணிட்டோம், உடைச்சிட்டோம், எவ்ரிதிங் இஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னா பிரைம் டார்கெட்ஸ், பிரைமரி பீப்புள், அதாவது டெரரிசத்தை வந்து பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ற அந்த 3 பேர் இன்னும் உயிரோடு இருக்கிற மாதிரி தானே தெரியுது. ஓகே ஓகே ஓகே. ஸோ
அதுதான் சொல்றேன். வார் த ட்ரூத் இஸ் தி ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி இன் வார். அதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க இவ்வளோ உங்களை நம்ம இது ஒரு டிஸ்கஷன் வச்சுக்குவோம். 2 கலோனல் இருக்காங்க, ஒரு பிஎஸ்எஃப் ஆபீசர் இருக்கிறாரு. இத்தனை 3-4 நாள் நடந்திருக்குது. ட்ரோன்ஸை பத்தி பேசுறீங்க, ட்ரோன்ஸோட இம்பார்ட்டன்ஸை பத்தி பேசுறீங்க. நீங்க சொல்றது வந்து சிவில் ஆபரேஷன் ட்ரோன்ஸ். நீங்க இப்ப ஒரு ஆர்டர் சொன்னீங்களே, அது பூராமே சிவில் ஆபரேஷன். சார் ஒரே ஒரு நிமிஷம் சார் இந்திய அரசாங்கம் ட்ரோனுக்குன்ட்டு ஒரு பாலிசியை ஃப்ரேம் பண்ணதே 2022ல தான் சார். அதுக்கு முன்னாலலாம் இல்ல சார். ஆமா, அந்த பாலிசி ஃப்ரேம்டே 2022 தான். இல்ல அது வந்து சிவில் ஆபரேஷனுக்கு பண்ணிருக்காங்க. ட்ரோனை வந்து அவங்க 2002ல இருந்தே ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலு, அமெரிக்கா மிலிட்டரி ஆபரேஷனுக்கு ப்ரொக்யூர் பண்றாங்க. 2-3 விதமான ட்ரோன்ஸ் முன்னாடி பிஎஸ்எஃப் சுட்டு தள்ளி இருக்கு. ஆமா, ஒரு நிமிஷம், ஐ வில் ஃபினிஷ் திஸ். ட்ரோன்ஸ்ன்றத ஆக்சுவலி மிலிட்டரி பர்பஸுக்கு ப்ரொக்யூர் பண்றது வந்து அவங்க ஏற்கனவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 2002ல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா செய்யறாங்க. சரி. ஆனா சார் சொன்ன மாதிரி இந்த சைனீஸ் ட்ரோன்ஸை கொண்டு வந்து பாகிஸ்தான்ல ஃப்ளட் பண்ணாதனால நம்ம மோஸ்ட்லி நம்ம டிஃபென்ஸுக்கு போயிட்டோம் இன்ஸ்டெட் ஆஃப் அஃபென்ஸ். நம்ம வந்து அவன் ஏன்னா மாசிங் ஆஃப் ட்ரோன்ஸ் எப்பயுமே மிலிட்டரியோட, இப்ப யுக்ரைன் ரஷ்யால அதானே நடக்குது. சரி. The war is only fought only with drones and unmanned aircrafts. Okay. 3 விதம்: surveillance and delivery of surveillance for intelligence. Okay. Delivery of ammunition on the targets. இது ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்றோம். பட் ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ட்ரோன்ஸ் வாங்குறதுக்கு பதிலா ஒரு 2000 கோடி 3000 கோடியை போட்டு ரஃபேல் வாங்குறீங்க. ஓகே. ட்ரோன்ஸுக்கும் ஒரு பேரலா அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே. அப்படி நம்ம சொல்ல முடியாது, நமக்கு வந்து அவ்வளவு மிலிட்டரி நாலேஜ் இல்ல. பட் காமன் மேன் நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பாகிஸ்தான்னால ஒரு 300 ட்ரோன்ஸை வந்து உள்ள அனுப்ப முடியுது. ஓகே. நம்ம ஏன் டிஃபென்ஸ்லயே இருக்கிறோம்? சார் இந்த கொஸ்டின் கூட நாம முன்வைத்து இன்னைக்கு பேசுறதுக்கான காரணத்தை கூட நாங்க உருவாக்கிக்கல. இதை இன்னைக்கு பேட்டி கொடுத்த டிஜிஎம்ஓ சொன்னதுனாலதான் இன்னைக்கு இதை கூட நம்ம பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. இல்லைன்னா இதை கூட அவங்க இல்ல அரவிந்த், அவங்க என்ன பேட்டி கொடுக்குறாங்க? அவங்க வந்து நம்ம அரசியல்வாதிகள் பேசுற மாதிரி தான் பேசுறாங்க என்னை பொறுத்த மட்டும். ஓகே. இப்ப எவ்வளவு கேஷுவாலிட்டின்றாங்க? பாகிஸ்தான் சைட்ல 45 to 50 சோல்ஜர்ஸ்ன்றாங்க. பட் நம்ம சைடுல இருக்கிற கேஷுவாலிட்டியை சொன்னா அவங்களுக்கு அது அட்வான்டேஜ் ஆயிரும்ன்றாங்க. ஓகே. அப்புறம் நீங்க எத்தனை ஏர்கிராஃப்ட், நீங்க ஆல் த பாய்ஸ் ரிட்டர்ன்ட் ஹோம் சேஃப்லின்றாரு டிஜி ஆஃப் ஏர்ஃபோர்ஸ். ஓகே. சரி, அப்ப ஹவு மெனி ஃபிளைட்ஸ் யூ லாஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லணும்? If the boys were returning safely, all the flight also must have returned safely. அந்த லாஸ் நாங்க சொல்ல மாட்டோம், இப்ப சொல்லக்கூடாது, அது அவங்களுக்கு அட்வான்டேஜ்ன்றாரு. ஓகே. See, there is a confusion. There is not a confusion. Okay. There is a specific agenda to whitewash some kind of ஏதோ something is. அது இன்னும் நமக்கு போக போக தெரியும். பார்லிமெண்டரி செஷன் கூட்டணும்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சார் இந்த முரண்பாடுகளை எழுதியதற்காகத்தான் சில ஊடகங்கள் முடக்கப்பட்டிருக்குங்களா சார்? ஆமா, அதுதான் சொல்றேன். ஸோ நீங்க எப்பயுமே நம்ம வார்ன்னு வரும்போது ரூமர்ஸ் நிறைய வரும். அதை நீங்க கரெக்டான ஒரு ஃபேக்டர் சொல்லி நீங்க பண்ணணும் இல்லையா? நீங்க மிஸ்ட்ரி இப்போ 3 நாளா அவங்க விங் கமாண்டரையும் இந்த பக்கம் கலோனலையும் வச்சுட்டு அவங்க இப்ப பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாரு. இந்த 3 நாள் அவர் என்ன ஒரு உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயத்த என்ன சொன்னாரு? we fought back, நாங்க அதை உடைச்சிட்டோம், நாங்க அவங்களை நிறுத்திட்டோம், நாங்க இது பண்ணிட்டோம் அப்படின்னு தானே சொல்றாரு. கரெக்ட். சிவிலியன்ஸ் எவ்வளவு பேர் நம்ம ஜம்மு காஷ்மீர்ல மிஸ்டர் சிஎம் உமரோட ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. நிறைய டேமேஜ் ஆயிருச்சு பார்டர் ஏரியால. அப்ப அவர் என்ன சொல்றாரு? சிவிலியன்ஸ் கிட்டத்தட்ட 40 people were died including children. ஓகே. அப்ப நம்ம வேர் வி அப்ப there is some lacune எங்கேயோ இருக்கு. அத இவங்களுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் இருக்குன்றத
ஐ திங்க் ரெஸ்பெக்டட் கொலோனல்ஸ் அண்ட் பிஎஸ்எஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல எதுலயுமே டிரான்ஸ்பரன்சி கிடையாது. முடிஞ்சிருச்சு இல்ல, நீங்க முடிச்சிட்டீங்கல்ல, நவ் நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டாக் முடிஞ்சிருச்சு. பிரைம் மினிஸ்டர் 8 மணிக்கு என்ன பேசினாருன்றத பார்ப்போம். ஓகே ஓகே, அதுதான் இனிமே. ஓகே ஓகே, நான் பேசலாம் சார். கொலோனல் பேசினாரு இந்தியன் மைண்ட் செட்டு அது இது. அவர் முதல்ல இதை ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பாகிஸ்தான் இஸ் எ ரோக் ஸ்டேட் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். சரி, எல்லாரும் அதை வந்து நம்ம வந்து கண்டம் பண்றது இல்லை, அவனுடைய அப்ஜெக்டிவ் வந்து எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியும். பட் நம்ம என்ன கேட்கறோம்னா, ஒரு சீஸ்ஃபயர் வந்துருச்சு, நீங்க வந்து டெய்லி 2 நாளைக்கு பிரஸ் மீட் கொடுக்குறீங்க, பட் வேர் ஆர் த டீடைல்ஸ் த பீப்புள் ஷுட் நோ இன் எ டெமோக்ரஸி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா, ஏன் கேட்க கூடாது? எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஹாஸ்டிலிட்டிஸ் இப்போதைக்கு வந்து சஸ்பெண்டட் ஆகிருக்கு இல்லையா? நீங்க அவர் வந்து 46 பர்சனல் பாகிஸ்தான் ஆர்மி பர்சனல் வந்து செத்துருக்காங்க, ராவல்பிண்டி ஏர்பேஸை நாங்க வந்து ரன்வே பெரிய பள்ளம் போட்டுட்டோம் எல்லாம் சொல்றீங்க. we have inflicted certain losses in the Pakistan Air Force, எல்லாம் ரைட். what are your losses? இப்ப நீங்க அந்த லாசஸ் சொல்லும் போது அப்ப நீங்க இதையும் கிளாரிட்டி கொடுக்கணும்ல. இப்ப இதுல வந்து கொடுக்க கூடாதுன்னு ஒண்ணு இல்லையே. வார் நடந்துட்டு இருக்கும் போது ரைட்டு, நீங்க சொல்லக்கூடாது. அது வந்து உங்களுடைய செக்யூரிட்டியோட கன்சர்ன் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இப்பதான் சீஸ்ஃபயர் ஆகி 24 hours ஆச்சு இல்ல. ஓகே 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 ஓகே, அதுதான் நான் சொன்னேன். பாப்போம் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றான்னு பாப்போம். ஓகே ஓகே சார். it should not be a very ordinary hollow statement. ஓகே சார். ஓகே சார்.